அப்பா ஸ்ட்ரெயிட்டா ஹெச்எம் ரூம்குள்ள போயிட்டு நான் ஜெயப்பிரியோட அப்பா பேசுறேன் அப்படின்னாரு. ஆனா குடிச்சிருந்தாரு, அப்பயும் குடிச்சுதான் இருந்தாரு. ஹவுஸ் செட் மாதிரி பண்ணுவாங்க, நம்ம குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கு, ஃபேமிலி எப்படி இருக்கு. உங்களுக்கு தான் வந்து ஒரு சூர்யா ஆக்டர் அப்படின்ற மாதிரி, எங்களுக்கு வந்து சூர்யா அண்ணா. எங்களை யாரும் அப்படியே கூப்பிட சொல்லுவாங்க, சூர்யா சார்னா எங்களை கூப்பிட சொல்ல மாட்டாங்க, சூர்யா அண்ணா. எனக்கு நான் போயிட்டு வர அந்த செலவெல்லாம் இருக்கும், அதை என்ன பாத்துக்கிட்டு இருந்து எங்க அக்கா தான் அந்த டைம்ல பாத்துக்கிட்டாங்க. ஊர்ல இருந்து அங்க இங்க வரதுக்கு எவ்வளவு பஸ் சார்ஜ் உங்களுக்கு இருக்கும்? 100 ரூபாய் இருக்கும், 150 ரூபாய் இருக்கும். ஆனா 300 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவாகும்னு சொல்லி அக்கா கூப்பிட்டு வர முடியல. ஆனா இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க நீங்க? 11 CTC. எங்க அம்மாவுக்கு ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பெரிய கிச்சன். ஆக்சுவலா எங்க வீட்டுல வந்துட்டு அந்த கிச்சன் சைஸ் தான் நாங்க இருந்ததே இருந்திருக்கும். நாங்க இருந்த அளவுக்கு எங்க அம்மாவுக்கு நான் கிச்சனே கட்டி கொடுத்தேன். எங்க அம்மாவும் அப்பாவும் மாலை போட்டு ஒரு இடத்துல உட்காடுறாங்கன்னா அந்த இடம் தான் நான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன். நானு அக்காலாம் பொண்ணா பிறந்துருச்சு, நீ வந்து எதுக்கு இங்க பிறந்த அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நானே கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா எங்க அப்பா அந்த மாதிரி வார்த்தை எதிர்க்கு சொன்னதே இல்லை. ரொம்ப கிராமத்துல இருந்து வந்திருக்கோம்னா எடுத்த உடனே வந்துட்டு புது இடத்துக்கு போச்சுன்னா பொண்ணு எப்படி தனியா அனுப்புற, அது போகும், பசங்க கூட எல்லாம் பழகும், இதெல்லாம் வந்து எங்க அம்மாவுக்கு இந்த ஃபீட்பேக்ஸ் நான் போனதுக்கு. ஏன் பொண்ணுங்க வந்து பசங்க கிட்ட பேசினா என்ன, படிக்க போறோம். டிசிஎஸ்ல முதல்ல சம்பளம் வாங்கியிருப்பீங்களா? என்ன பரிசு கொடுத்தீங்க, யாருக்கு கொடுத்தீங்க? எங்க அம்மா கையில கொடுத்தேன். எங்க வீட்டுக்குள்ளேயே பாம்பு இருந்துச்சு, தலகாணிக்கு கீழே பாம்பு இருந்துச்சு. எங்க அம்மாவுக்கு எங்க சொந்த ஊர்ல கட்டணும் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆசை. யாரு முன்னாடி எங்க அம்மா போனாங்களோ அந்த இடத்துல எங்க அம்மா இருக்கணும். புல்ரோஸ் வச்சு பல்ல நோண்டுவாங்க அந்த கடைக்காலுக்கு. கண்ணுல இருந்து எல்லாரும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அகரம் உங்க லைஃப்ல எந்த அளவுக்கு எல்லாம் மாற்றங்களை ஏற்படுத்தினது? அகரம் என் லைஃப்ல இருந்து எடுத்துட்டீங்கன்னா அங்க எல்லாமே கொஸ்டின் மார்க் தான் இருக்கும். குடும்பம் மட்டும் சேஞ்ச் ஆகல, உங்களுக்கான மரியாதையும் உருவாகி இருக்கு. உங்க குழந்தைங்க வந்து மரியாதை தானா வந்துரும். தரத்தில் சமரசம் இல்லை, ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் SVS வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. அனைவருக்கும் வணக்கம். எங்க திரும்பினாலும் இன்னைக்கு இவங்களுடைய பேர் தான் எல்லா பக்கமும் இருந்துட்டு இருக்கு. சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே இவங்க தான் நிரம்பி இருக்காங்க. ஒரு 4.5 நிமிஷம் பேசினாங்க, ஆனா எல்லா பக்கமும் அவங்க சம்பந்தமான டாக் தான் இருந்துட்டு இருக்கு. நான் வந்து ஜெயப்பிரியா, நான் வந்து கடலூர் மாவட்டத்துல இருந்து வரேன். மேப்ல பார்த்தா கூட ரொம்ப சின்ன ஊரு, ஆனா அந்த ஊர் பேர் வந்து அகரம். அந்த அகரத்துல வந்துட்டு ஒரு குடிகார அப்பா, அதை எதுவுமே செய்ய முடியாத அம்மா, அவங்களுக்கு 2 பொண்ணு. அவங்க வீடு எப்படி இருக்குன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா மரம் செடி கொடிக்கு நடுவுல தான் இருக்கும். எங்க வீடு வந்துட்டு செவரு வந்து மண்ணால இருக்கும், அதுக்கு அந்த கூரை இருக்கும், மழை பெஞ்சா நிறைய ஒழுகும், அடிக்கடி பாம்பு பலிலாம் கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போவாங்க. இதுதான் என்னோட வாழ்க்கை. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இப்ப நான் வர்ணிச்சல இந்த வீட்டையும் வந்து எங்ககிட்ட இருந்து பிடிக்கிட்டாங்க. ஏன்னா நாங்க 2 பேரும் பொம்பளை பிள்ளைங்க, எங்க அம்மா அப்பா வந்து படிக்கல, அவங்க ஏழை, எங்ககிட்ட இருந்து பிடிங்கிட்டாங்க. எங்களுக்கு வீடே இல்லை. நான் சொன்னேன்ல எங்ககிட்ட இருந்தே ஒரு வீடை பிடுங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னல, 10 வருஷம் ஆச்சு. அந்த 10 வருஷம் கழிச்சு எனக்கு அகரம் கொடுத்த கல்வியால திரும்ப என் வீட்டை நான் மீட்டெடுத்தேன். ஆனா எல்லாமே நான் லீகலா பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு காலத்துல எங்க வீட்டுல வீடே இல்லாம இருந்தோம். ஆனா இப்ப எங்க அம்மா வந்து 2 வீட்டுக்கு சொந்தக்காரங்க. அதுல ரொம்ப சந்தோஷமா சொல்றேன். இந்த 10 வருஷத்துல வந்துட்டு எல்லாரும் சொல்லுவாங்க, ஏன் பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிறேன், ஏன் பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிறேன். இப்பயும் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா சொல்றவங்களுக்குலாம் ஒன்னு சொல்றேன், பொம்பளை பிள்ளை படிக்கட்டும், பொம்பளை பிள்ளை படிக்கட்டும். ஒரு எளிய குடும்பத்துல இருந்து பிறந்து பல தடைகளை கடந்து இன்னைக்கு மிக உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அகரம் கண்டெடுத்த முத்து அவங்க. ஜெயப்பிரியா அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய வாழ்வியல் நிறைய விஷயங்களை நம்ம பேசுவோம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். சூப்பரா வந்து ஜெயிச்சு வந்திருக்கீங்க. நீங்க பேசுனதே ரொம்ப சூப்பரா இருந்தது. படபடபடன்னு பேசுனீங்க. ஆனா அதுக்குள்ளார ஒரு நீங்க பட்ட கஷ்டம் எல்லாத்தையுமே தொகுத்து சொல்லிட்டீங்க. எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்துருப்பீங்க. ஆனா அந்த ஸ்டேஜ்ல வந்து பப்ளிக்கிட்ட பேசுறப்ப உங்களுக்கு எப்படி இருந்தது? அகரம் அந்த மீட்டிங் வச்சதே வந்து ஒரு சக்சஸ் மீட் மாதிரி தான் வச்சாங்க. ஸோ அதுல வந்துட்டு என்ன மாதிரி நான் வந்து ஒரு பொண்ணு தான், எங்களுக்கு அந்த சூஸ் பண்ணி எடுக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டம். யாரோ 5 பேர் ரெப்ரசென்ட் பண்றது அப்படிதான். என் ஸ்டோரி மட்டும் இன்ஸ்பைரிங் ஸ்டோரி கிடையாது. அகரத்துல இருக்க ஆல்மோஸ்ட் 6000 பேர் மேல படிச்சிருக்கோம். அந்த 6000 பேருக்கு எடுத்தாலே என்ன மாதிரி தான் இருக்கும். என்னோட பயங்கரமா இன்ஸ்பிரேஷன்லாம் இருப்பாங்க. என்னோட ஸ்டோரி கேட்டு எல்லாரும் இன்ஸ்பயர் ஆன, அழுக வந்துச்சு, ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆன எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க. நானே வந்து சில பேர் வந்து என்கிட்ட பேசியிருக்காங்க. அவங்க ஸ்டோரியில நாங்க போய் பேசுவோம். அதெல்லாம் கேட்டா இப்படிலாம் கஷ்டம் இருக்குமா, அவங்களாம் இதெல்லாம் தாண்டி எப்படி, நானே அவங்கள பார்த்துலாம் நிறைய பேர்ல இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். ஸோ இது மாதிரி தான் எல்லாருக்கும் ஸ்டோரி இருக்கு. ஸோ எப்படியா இருந்தாலும் படிச்சிருங்க, படிச்சுட்டா எல்லாமே ஈஸியா வந்துடும், அதை கன்வே பண்ணணும்னு நினைச்சேன். வேற எதுவும் இல்லை. அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. திரு வெற்றிமாறன் சொன்ன மாதிரி, அந்த படத்துல சொன்ன மாதிரி கல்விதான் ரொம்ப முக்கியம், படிச்சா மேல வந்துடலாம் அப்படின்னு.
உண்மையிலேயே உங்களுக்கு கல்வி கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு மேடை தானே அது, நீங்க படிச்சு ஜெயிச்சு வந்ததுன்னு. ஆனா சின்ன வயசுல நீங்க அப்பா அம்மா அந்த கஷ்டத்தெல்லாம் நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க, அதை விட அதிகமான பிரச்சனைகளை சந்திச்சிங்களா? கிராமத்துல இருக்கிற ரெப்ரசென்ட் பண்ற ஒரு சின்ன பொண்ணு தான் நான் சொன்னது வந்து என்னோட லைஃப் மட்டும் இல்ல, கிராமத்துல ஆல்மோஸ்ட் 90% இப்படிதான் இருப்பாங்க, எல்லார் வீடுமே மோஸ்ட்லி இப்படிதான் இருக்கு. இப்ப வேணா அது டெவலப் ஆயிருக்கலாம். நான் பேசுறதுலாம் எனக்கு இப்போ 27-28+ இருக்கேன். ஸோ வந்துட்டு ஒரு 20 வருஷம் இல்ல முன்னாடி எல்லாருமே இப்படிதான் இருந்தோம். அம்மாவும் அப்பாவும் வந்து 2 பொண்ணு அப்படின்ட்டு எங்களை ட்ரீட் பண்ணதே கிடையாது. 2மே பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் எங்களை ட்ரீட் பண்ணாங்க. எப்படியாச்சும் படிக்க வச்சிடணும், அவ்வளவுதான் அவங்களுக்கு. அக்காவே அதான் சொன்னல, எங்க ஊர்ல வந்து ஹை ஸ்கூல் கிடையாது, பட்டாமாக்கத்துல தான் ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி நீங்க பண்ணணும்னா அங்கதான் போய் ஆகணும். ஸோ அங்கேயே வந்துட்டு அப்பா வந்துட்டு ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல்ல தான் எங்களை சேர்த்தாரு. என் ஸ்கூல் பேர் வந்து கேர்ள்ஸ் கிறிஸ்டியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அங்கதான் எங்களை சேர்த்தாங்க. அது வந்து ஒரு டேனிஷ் மிஷன் ஸ்கூல். ஸோ வந்து அந்த ஸ்கூலுக்கும் எங்களுக்கும் எவ்வளோ தூரம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். மோர் தென் 3 கிலோமீட்டர்ஸ் ஆர் 4 கிலோமீட்டர்ஸ் ஆச்சு கண்டிப்பாக இருக்கும். 6th ஸ்டாண்டர்ட்ல வந்துட்டு நாங்கள் நடந்து தான் போகணும். கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டா, ஏன் நாங்கள் சைக்கிள் கூட எங்களுக்கு அந்த டைமில் சொல்ல முடியாது, அந்த டைமில் வந்து சைக்கிள் கூட பண்ண முடியல. ஸோ நான் அக்காலாம் வந்துட்டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே நடந்து தான் போகணும். அக்கா 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நடந்து தான் போனாங்க. அதுக்கப்புறம் 11th அக்காவுக்கு சர்வீஸ் சைக்கிள் ப்ரொவைட் பண்ணாங்க. அதனால அக்கா கூட நான் சைக்கிளில் போனேன். அதுக்கப்புறம் நான் 11th போனதுக்கப்புறம் எனக்கு சைக்கிள் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் நான் படித்த எல்லாமே வந்துட்டு ஊர்லேருந்து 4 கிலோமீட்டர்ஸ் நடந்து போய் தான் படித்தோம். உங்களோட சக்ஸஸ் பார்த்துருப்பாங்க, உங்கள் ஊரே இப்போ பார்த்துருப்பாங்க. கடலூரில் அகரம்ங்கிற ஒரு கிராமத்தை நீங்கள் இப்போ எல்லா பக்கமும் அறிமுகம் பண்ணிட்டீங்க. இப்போ அம்மா சொந்தக்காரங்க வீட்டுக்கு, அதாவது தெரிஞ்சவங்க வீடு அக்கம் பக்கம்லாம் போய் பேசினாங்களா? இப்ப எப்படி பாக்குறாங்க உங்க ஊருக்காரங்க? ஆக்சுவலா வந்து இந்த சேஞ்ச் எப்போ வந்துச்சுன்னா, நான் ஃபர்ஸ்ட் காலேஜ் முடிச்சுட்டு வேலை வாங்கின உடனேவே அந்த சேஞ்ச் தெரிஞ்சிச்சு. அப்பவே தெரிஞ்சிருச்சு. எங்க வீட்டுல வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அக்கா தான். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். அவங்க தனியா வேலைக்கு போனாங்க. லைக் முடிச்சுட்டு அவங்க வேலைக்கு போய் தான் என்ன வந்து ஃபைனல் இயர் பாத்துக்கிட்டாங்க. அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு நான் ஃபைனல் இயர் படிக்கும்போது. அப்போ வந்துட்டு அம்மா பண்ணிட்டு இருந்த வேலையை அவங்களால பண்ண முடியல. ஸோ அம்மா கம்ப்ளீட்டா பெட் ரெஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சுட்டு அக்கா தான் அதுக்கப்புறம் ஃபேமிலி எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எங்க அப்பா எங்களை நல்லா பார்த்துப்பாரு. ஆனா அது குடி பிரச்சனையால சம்டைம்ஸ் எதா மாறுவாரு. மற்றபடி எங்க அப்பா வந்து எங்களுக்கு பெரிய சப்போர்ட் தான். எங்க அப்பா வந்து எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, பொண்ணா பிறந்துருச்சு, நீ வந்து எதுக்கு இங்க பிறந்த அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நானே கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா எங்க அப்பா அந்த மாதிரி வார்த்தை எதிர்க்கு சொன்னதே இல்லை. நான் வந்து 2 பொம்பளை சிங்கம் தான் சொல்லுவாரு எங்க அப்பா. பையனே அட்ரஸ், எங்க வீட்டுல பையன் இது வரைக்கும் அட்ரஸே பண்ணதில்லை. யாரும் தெரியல, ஏதோ ஒரு இன்டர்வியூல கூட என்னை கேட்டாங்க, நீங்க பையன் மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணாங்களா அப்படின்னாங்க. எங்க வீட்டுல அப்படி இருந்ததே கிடையாது. 2மே பொண்ணு அப்படின்றதுல எங்க அப்பாவுக்கு ரொம்ப பெருமை. குடிச்சிட்டாருன்னா தனியா பேசுவாங்கல்ல, பேசும்போதே அவர் இப்படிதான் பேசுவாரு. அப்பாவே ஃபுல்லா டிபெண்ட் பண்ணி இருக்க முடியல. நான் இங்க சென்னையில தனியா இருக்கேன். ஹாஸ்டல் இருக்கும்போது எனக்கு நான் எனக்கு நான் போயிட்டு வர அந்த செலவெல்லாம் இருக்கும். அதை என்ன பாத்துக்கிட்டு இருந்து எங்க அக்கா தான் அந்த டைம்ல பாத்துக்கிட்டாங்க. இன்னொரு அம்மா மாதிரி இல்ல? ஆமா, எங்க அக்கா லிட்டரலா அப்பதான் இருந்தாங்க. எங்க அக்கா படிக்கும் போதே ஆக்சுவலா பார்ட் டைம்ல ஒர்க் பண்ணாங்க. வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி காலேஜ் போவாங்க. ஈவினிங் வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து டீச்சரா ஒர்க் பண்ணுவாங்க. அது ரொம்ப கம்மியான சம்பளம், 2-5 3 தான். பட் அவங்க பண்ணாங்க, ஏன்னா வீட்டுக்கு அது தேவை. அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்களாம் வேற லெவல். அக்கா பேர் என்னங்க? சௌமியா. சௌமியா, சூப்பர். வீட்ல யமுனான்னு கூப்பிடுவோம். யமுனா. ஆமா. நீங்க இப்ப இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க இல்லையா, உங்களை அகரம் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் ட்ரீட் பண்ணாங்க, எப்படி உங்களை கண்டெடுத்தாங்க, அகரத்தோட உங்களுக்கு இருக்கிற அந்த உறவு? ஃபர்ஸ்ட் நான் எப்படி அகரம் எனக்கு தெரியும்னா, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியல. மார்க் ஷீட் அங்க நானு அப்பா அம்மா 3 பேரும் தான் இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போயிருந்தோம். அப்ப அப்பா குடிச்சிட்டு யதார்த்தமா போனாரு. சரி ஓகே, என்னவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நானும் வெளியே நின்று இருந்தேன். என்ன பண்றதுன்னா பெருசா தெரியல. ஓகே பாத்துக்கலாம், எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருந்தேன். அப்பா ஸ்ட்ரெயிட்டா HM ரூம்குள்ள போயிட்டு, நான் ஜெயப்பிரியோட அப்பா பேசுறேன் அப்படின்னாரு. ஆனா குடிச்சிருந்தாரு, அப்பயும் குடிச்சுதான் இருந்தாரு. அப்ப பேசினோடனே எங்க மேம் வந்துட்டு ஜெயப்பிரியா அப்பானோடனே சரி சொல்லுங்க அப்புறம் பேசினாங்க. அப்பா வந்துட்டு உங்க பொண்ணு நிறைய மார்க் எடுத்திருக்கு, நல்லா படிக்க வைங்க, ஜெயப்பிரியாவெல்லாம் விட்டுறாதீங்க அப்படின்னாங்க. அதுக்குதான் நான் வந்தேன். எங்க அப்பா வந்து பண உதவி கேட்டார், ஏதாவது நல்ல காலேஜ்ல படிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்பா போய் கேட்டார். அதுக்கு வந்து அவங்க சொன்னாங்க, எங்களால அவ்வளோ பெரிய உதவிலாம் பண்ண முடியாது, நாங்க அகரம்னு சூர்யா சார், ஆக்டர் சூர்யா சார் நடத்துறாரு, அதுல இருந்து இந்த நம்பர் கொடுத்தாங்க. நல்லா படிச்சு மார்க் எடுத்த பசங்க, ஏழை பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா அவங்களை காண்டாக்ட் பண்ணலாம், இந்த நம்பருக்கு மட்டும் உங்க பொண்ணை ஃபோன் பண்ண சொல்லுங்க அப்படின்ட்டு ஒரு வெள்ளை சீட்டு, கரெக்டா இன்னும் ஞாபகம் இருக்கு, அதில் அந்த நம்பரை மட்டும் எழுதிட்டாங்க, பெருசா எழுதி கொடுத்தாங்க. அதான் அப்பா எடுத்துட்டு வந்து நான் வெளியில நின்றுட்டு இருந்தேன். அப்பா இப்படி பேசுறாரு இப்போ HM கிட்ட, அவரை தடுக்கவும் முடியாது, அங்கேயும் எதுவும் சொல்ல முடியாதுன்னா வெளியே நின்றுட்டு இருந்தேன். எனக்கு எல்லாம் கேட்குது, எனக்கு வாய்ஸ் மட்டும் கேட்குது உள்ள என்ன நடக்குதுன்ட்டு. அதுக்கப்புறமா அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணி
பேசி படிக்க ஹெல்ப் வேணும் அப்படின்ட்டு நான் அகரம்க்கு கால் பண்ணி பேசினேன். ஒரே கால் தான் பேசினேன். அதுக்கு வந்து பழைய ப்ரொசீஜர்லாம் ஒன்று இருந்துச்சு. லெட்டர் எழுதணும், மார்க் ஷீட் அனுப்பணும், ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்ட்டு ஒரு ஃபார்ம் மாதிரி எழுதி போஸ்ட் பண்ண சொன்னாங்க. அப்போலாம் போஸ்ட் தான். ஸோ எடுத்துட்டு போயிட்டு போஸ்ட் பண்ணா அதுக்கப்புறம் அவங்க அதை பார்த்து படிச்சு கால் பண்ணி பேசி, ஆக்சுவலா அகரம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி ஃபேமிலிஸ்லாம் இருந்திருக்காங்கன்னு நான் சொல்றேன். இப்போ நான் கடலூர், எனக்கு வந்து பஸ் சார்ஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 ரூபாய் இருக்கும். வந்து போக எனக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்கு 300 ரூபாய் தேவைப்படும், 300 to 500 ரூபாய் தேவைப்படும் சாப்பிட்றது அப்படின்ட்டு. இதுவே திருநெல்வேலி, தூத்துக்குடி அது மாதிரி இருந்தால் ரொம்ப காசு அதிகமாக இருக்கு, ஈவன் கவர்மெண்ட் பஸ்லேயே. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளோ காசுக்கு வந்து ஒரு ஃபேமிலியால் எதுவும் பண்ண முடியாது. அப்போ அது அகரம் யோசிச்சுது. அகரம் இந்த அளவுக்கு பின்னாடி போய் யோசிக்கும். நீங்க முன்னாடி வாங்கிட்டு வந்துருங்க, வந்துட்டு அந்த டிக்கெட் கொடுத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு போற அந்த காசை அவங்க ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அகரம் தரும் அந்த காசை ஆக்சுவலா. ஸோ அது மாதிரி தான் வந்துட்டு நாங்கள் ப்ரொசீடியர் பண்ணுவோம். ஒரு வாட்டி நீங்கள் 10 வாட்டி உங்களை கூப்பிடுறாங்க, நீங்கள் 10 வாட்டி அந்த 10 வாட்டி அவங்க திரும்ப அந்த காசை தருவாங்க. அதுக்கப்புறம் அகரம் வந்து எல்லாமே செக் பண்ணிட்டு அகரம்ல இருந்து வீட்டுக்கு வந்து செக் பண்ணுவாங்க. ஹவுஸ் விசிட் மாதிரி பண்ணுவாங்க. நம்ம குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கு, ஃபேமிலி எப்படி இருக்கு அப்படின்ட்டு அகரம் ஒரு பார்வை அவங்களோட பார்வையை பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்துட்டு ஓகே இந்த பிள்ளையை நம்ம எடுத்து படிக்க வைக்கலாம், இந்த பிள்ளைக்கு நம்மளை விட்டா வேற யாரும் இல்லை அப்படின்ட்டு அவங்க யோசிச்சு அவங்க ஒரு சீட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படிதான் எனக்கு வந்து சீட் கிடைச்சிச்சு. நான் நான் சென்னையில இருந்து வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் நான் சென்னைக்கு வரேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நான் பஸ்ல நான் பெருசா போனது கிடையாது, ரொம்ப தூரம்லாம் போனதே கிடையாது. ஏன்னா சென்னை எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். நான் ஏதோ ஜன்னல் ஓரமா நின்றுக்கிட்டு சாஞ்சுக்கிட்டு யோசிச்சுட்டே வந்தேன், சென்னை போறோம் எப்படி இருக்கும்னு தெரியல, பயமா இருக்கு அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் இறங்குனது டி நகர் தான். ஃபர்ஸ்ட் நாங்க இருக்கும்போது ஆஃபீஸ் வந்து வேற இடத்துல இருந்துச்சு, கிருஷ்ணா நகர்ல இருந்துச்சு. அங்கெல்லாம் நாங்க வந்துட்டு வழி தெரியாம நடந்து போயிட்டு இருந்தோம். அப்போ போற வழியெல்லாம் யோசிச்சிட்டே இருக்கேன், சீட்டு கிடைக்கலாம் என்ன பண்றது. ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு கால் பண்ணி சொல்லுவாங்க. அவங்க வந்து பார்த்து அதுக்கப்புறம் அவங்க சொல்லி திரும்ப வாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு பேசினாங்க. இந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு அகரம் உங்களை படிக்க வைக்கும், சாய்ராம் காலேஜ் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்ட்டு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சொன்னாங்க. அம்மா சிரிச்சுட்டு எங்கள் அம்மா வந்து கீழே இருந்தாங்க. அப்போ வந்து அகரம் ஆஃபீஸ் ரொம்ப குட்டியாக இருக்கும் ஆரம்ப கட்டத்தில். அப்போது நிறைய பேர் வருவாங்க, ஏன்னா அவ்வளோ பேர் அவங்க அக்காமடேட் பண்ணணும். அம்மாலாம் கீழே இருப்பாங்க, நாங்கள் மட்டும் போவோம். நான் கீழே வந்து எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா சீட்டு கொடுத்துட்டாங்கம்மா அப்படின்னு. என்ன கொடுத்தாங்க அப்படின்னா இன்ஜினியரிங் சீட் கொடுத்துருக்காங்கம்மா அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் சொன்னேன். எங்கள் அம்மாவுக்குலாம் செம்ம ஹாப்பி. நானும் அம்மா தான் வந்துட்டு போயிருப்போம். ஏன்னா வந்துட்டு எங்களை கூப்பிட்டு வர்றதுக்கு எங்களை கைட் பண்ணுறது கூட பெருசாக யாரும் இல்லை. அக்காவையும் கூப்பிட்டு வர முடியாது, ஏன்னா 3 பேர் வந்துட்டு போகிறது அது வேற கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு வந்து ஓகே ஏதோ பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மாலாம் அழுதுட்டாங்க. அவங்களுக்குலாம் பெருசாக எதுவும் தெரியாது இல்லை, நம்மளால பண்ண முடியல, பிள்ளை படிச்சிச்சு அதனால ஒரு சீட்டு கிடைச்சிச்சு அப்படின்ட்டு அவங்க எமோஷனலா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நீங்க ஊர்ல இருந்து இங்க வரதுக்கு எவ்வளவு பஸ் சார்ஜ் உங்களுக்கு இருக்கும்? 100 ரூபாய் இருக்கும், 150 ரூபாய் இருக்கும். ஆனா 300 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவாகும்னு சொல்லி அக்கா கூப்பிட்டு வர முடியல. ஆனா இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க நீங்க? 11 CTC. இந்த இடைப்பட்ட இதுல நீங்க ஒரு பெரிய ஒரு சக்சஸ் உங்களுக்கு நடந்திருக்கு இல்லையா? இந்த சக்சஸ் நீங்க எப்படி அடைஞ்சீங்க? இவ்வளவு நேரம் உங்களோட வழியெல்லாம் சொன்னீங்க, உங்களுக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம் என்ன? அம்மா சொன்னாங்க ஃபர்ஸ்ட். பிளஸ் வந்துட்டு நான் ஸ்டேஜ்ல சொன்ன மாதிரி தான் ஃபுல்லா தமிழ்ல தான் படிச்சேன். எல்லாமே தமிழ், கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் எல்லாமே தமிழ். மேக்ஸ் மட்டும்தான் மேபி வந்துட்டு இங்கிலீஷ் மீடியம்ல டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது பெருசா வித்தியாசம் தெரியாது. புதுசா வந்த உடனே படிக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எவ்வளோ பெரிய பிரில்லியண்டா இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியத்துல தமிழ் மீடியம் டிரான்ஸ்ஃபார் ஆகும்போது ஒரு மாதிரி பயங்கர தடுமாற்றமா இருக்கு. தமிழ் மீடியத்துல இருந்து இங்கிலீஷ் மீடியம் என்னால அதை ஏத்துக்கவே முடியல. ஆனா நீங்க மேடையில பேசினா குழந்தை கட்டினீங்களே இங்கிலீஷ், அதெல்லாம் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எப்படி அதெல்லாம் டெவலப் பண்ணீங்க? எந்த இப்படி ஆச்சு, கஷ்டப்பட்டு படிப்போம் நாங்க. அப்பயும் வந்து அகரம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி தமிழ் மீடியம் தான் எடுத்ததே, தமிழ் மீடியம். அது எங்களுக்கு அமைஞ்சிருச்சு. அப்படி டே நைட் படிப்போம். ஹாஸ்டல்ல 1 மணி 2 மணி கூட பார்க்க மாட்டோம். நானும் சரி, என் கூட ஒரு 5 பேர் படிச்சாங்க. சௌமியா, ரீனா, சௌந்தர்யா எல்லாருமே படிச்சாங்க. நாங்களும் எல்லாருமே நைட்டெல்லாம் படிப்போம். எல்லாரும் தூங்குவாங்க, நாங்க மட்டும் எங்க ரூம்ல உட்காந்து படிச்சுட்டே இருப்போம். அன்னைக்கு நடத்தினது அன்னைக்கே படிக்கணும், அப்பதான் ஈஸியா இருக்கும். ஏன்னா எங்களுக்கு கோப்ப பண்ண முடியல. அகரம்ல இருந்து எப்பயுமே கான்டாக்ட் இருந்துகிட்டே இருக்கும். இதை இந்த டைம்ல படிச்சிருங்க, இப்படிதான் படிக்கணும், எங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஒர்க் ஷாப் போயினா இங்கிலீஷ்ல இப்படிதான் படிக்கணும், இது இப்படி போனாதான் இது ஈஸியா இருக்கும், தமிழ்ல ஞாபகம் வச்சுக்கோ அப்பதான் ஈஸியா இருக்கும். எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தா, நிவேதா அப்படின்ட்டு. அவ பக்கத்துல அது எப்படி சீட்டிங் அரேஞ்ச் பண்ணி எப்படி பண்ணுவாங்க, இது சாய்ராம்ல தான் பண்ணாங்க. ஒரு நல்லா படிக்கிற பொண்ணு, இங்கிலீஷ் நல்லா படிக்கிற பொண்ணு நான், இன்னொரு பொண்ணு நான். சுமாரா படிக்கிற பொண்ணு, அவ நல்லா படிப்பா. நல்லா படிக்கிற பொண்ணு பக்கத்துல கொஞ்சம் சுமாரா இங்கிலீஷ்ல டிக்டேட் பண்ணுவாங்க.
அப்போ வந்துட்டு அவங்க வேகத்துக்கு எங்களால எழுத முடியாது. அப்ப பக்கத்துல யாராவது ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப நான் 2 பேரா போகணும்னா என்ன மாதிரியே இருக்கிற பொண்ணுதாரினா, அப்ப அவ பக்கத்துல உட்காரதான் நான் ஆசைப்படுவேன். ஆனா அப்படி விட மாட்டாங்க, விடல. நீ இவ பக்கத்துல உட்காரு, உனக்கு அப்பதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. என் ஃப்ரெண்டு நிவேதா தான் எனக்கு நிஜமாவே சொல்லி கொடுத்தா, நிறைய சொல்லி கொடுத்தா. இது இப்படி இருந்துச்சுன்னா நீ இது இப்படி எழுதணும், எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவங்களாம் இங்க நான் சொல்லிதான் ஆகணும். என்னோட எய்ம் வந்துட்டு எல்லா செம்லயும் டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் வரணும், இல்லைன்னா எனக்கு வந்து 9 CGPA எடுத்துடணும். அது மட்டும் தான் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். மேக்ஸிமம் எவ்வளவு வருமோ அவ்வளவு எஃபர்ட்ஸ் போடுவோம். அது வந்துருச்சுன்னா போதும். லாஸ்ட் செம்ல தான் சொல்றாங்க, ஓகே இப்படி எடுத்தா இது மாதிரி வரும், ரேங்க் ஹோல்டர் வரும் அப்படின்னாங்க. ஸோ போட்டெல்லாம் போய் வந்தோடனே அது ஒரு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. ஓகே வந்துருச்சு, எப்படின்னா மெயின்டைன் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி வைராகியம் வந்துருச்சு. அம்மா கிட்டே சொல்லியாச்சு, அம்மா நல்லா படிக்கிறேன் அப்படின்ட்டு. அகரம்லயும் சொல்லிடுவேன், நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கேன் போகுது அப்படின்ட்டு. ஸோ அது எப்பயுமே அந்த வைராகியம் இருக்கும். நாங்க படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு டீச்சர்ஸ்ல வேலை கிடைச்சிருச்சு. ஸோ எப்படி அங்க போகும்போதும் வந்து கரெக்டா இருக்கணும். இந்த 3 வருஷம் ஜேர்னில என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்டார்டிங் வந்து எனக்கு அவ்வளவா ஃபாஸ்டா எழுத வர, டிக்டேட் பண்ண இங்கிலீஷ்ல எழுத வராது. தமிழ்னா எழுதிடுவேன், இங்கிலீஷ்ல எழுத வராது. அது என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம எக்ஸாம் எழுதுறது, நம்ம கவனிக்கிறது, நம்ம படிக்கிறது அப்படின்றவங்க என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு சொல்லிக் கொடுத்தல் நிவேதா அவளை மாதிரியே படிப்பேன். நான் அவளுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவ எங்கிட்ட டவுட் கேட்பா. நாங்க 2 பேரும் ரொம்ப நார்மலான எப்படி படிப்பாங்களோ அவங்கள மாதிரி எங்களுக்கும் படிக்க வந்துருச்சு. ஸோ அப்படிதான் வந்து எங்க இங்கிலீஷே டெவலப் ஆச்சு. ஏன்னா நான் மட்டும் இல்ல, என் கூட படிச்சவங்க எல்லாருமே என்ன மாதிரி தான், அவங்களும் எல்லாரும் டேலண்டட், அவங்களும் இப்படி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் டிசிஎஸ் நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக இங்கிலீஷில் பேசணும் அப்படின்ற ஒரு நெருக்கடி வந்துருச்சு. எழுதுறது தனி, ப்ளஸ் பேசுறது வந்துட்டு ஒரு நெருக்கடி மாதிரி வந்துச்சு. அகெயின் திரும்ப நானும் என் ரூம்மேட்டும் இங்கிலீஷில் பேசிப்போம். வேற சான்ஸ் இல்லை. நான் என்னோட அகரம் பொண்ணு தான் வந்து அவளும் டிசிஎஸ் செலக்ட் ஆனால் நாங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் தான் இருந்தோம். நாங்கள் இங்கிலீஷில் பேசிக்க வேண்டிய நாங்களே முடிவு பண்ணிக்கிட்டோம். ஸோ நாங்கள் நிறைய எங்கெங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குது அங்கெல்லாம் இங்கிலீஷில் தான் பேசுவோம். மேக்ஸிமம் இங்கிலீஷ்ல தான் பேச ட்ரை பண்ணிட்டே இருப்போம். ஆஃபீஸ்லயும் சரி, தப்பா தான் இருக்கும் தெரியும். எல்லாருமே நான் வந்து நினைச்சேன் எல்லாரும் வந்து ரொம்ப நல்லா அழகா இங்கிலீஷ் பேசுறாங்கன்ட்டு. எனக்கு ஒன்ஸ் இங்கிலீஷ் புரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் தப்பா தான் பேசுறாங்கன்னு எனக்கே புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஓகே என்ன பேசணும் அவங்களுக்கு கன்வே ஆயிடணும், அவ்வளவுதான். எல்லாருக்குமே கிராமர் மிஸ்டேக்ஸ் வரும், மேக்சிமம் பீப்புளுக்கு வரும். ஸோ தைரியமா பேச ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நம்ம பேசுறது, போறது, வர்றது, எழுதுறது, மற்றவங்க கிட்ட கன்வே பண்றது, மெயில் டைப் பண்றது உங்களுக்கு தானா வந்துடும். அது எல்லாமே பழக்கம் தான். 4 வருஷம் படித்தோம், இங்கிலீஷில் தான் படித்தோம், ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இல்லை. பேசுறதுல என்ன வந்துட போகுது அப்படின்றதுனால டிசிஎஸ் ஜாயின் பண்ண ஒரு 1 or 2 இயர்ஸ்லேயே வந்துட்டு ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷில் பேச வந்துருச்சு. டிசிஎஸ்ல முதல்ல சம்பளம் வாங்கியிருப்பீங்களா? என்ன பரிசு கொடுத்தீங்க, யாருக்கு கொடுத்தீங்க? அம்மா கையில கொடுத்தேன். அம்மா வந்துட்டு என்ன வேணா பண்ணுமா அப்படின்ற மாதிரி அவங்க கையில தான் கொடுத்தேன். அப்போ வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இவ்வளோ அப்போ வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் சம்பளம் வந்துட்டு 24 or 25 எனக்கு தெரியல, 23 to 25 அவ்வளோதான் இருக்கும். அப்போ வந்துட்டு அது பெரிய காசு. எனக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து என்கிட்ட இருக்குதுன்னா அப்போதான் அது. ஆக்சுவலாக வந்து நான் டிசிஎஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு கால் லெட்டர் ஒரு 6 months லேட்டராக தான் வந்துச்சு. அந்த 6 months நான் வீட்டில் இல்லை. ஏன்னா வீட்டுக்கு சப்போர்ட் பண்ண அக்காவே பண்ண முடியாதுன்றதுக்கு என்ன பண்ணேன்னா, ஊரில் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் டெம்பரவரியாக வந்து டைப்ரைட்டிங் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக போயிருந்தேன். எனக்கு சிஸ்டம் காலேஜில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ அங்கே போய் நான் வந்து ஒரு 3 to 4 months ஒர்க் பண்ணேன். அங்கே வந்து எனக்கு சேலரி வந்து 10,000 ரூபாய். நான் அதை வச்சு என் ஃபேமிலியை கொஞ்சம் பார்த்துக்கிட்டேன். ஓகே சேலரி இருந்தால் வீட்டை நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் அதை பார்த்துக்கிட்டேன். எனக்கு வந்து டிசிஎஸ்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எங்களை தூக்கி இனிஷியல் ட்ரைனிங் பீரியட் போடுவாங்க. எனக்கு அசாமில் போட்டுட்டாங்க. அப்போ நான் வந்து அசாமுக்கு போகணும், என்ன பண்றதுனே தெரியல. எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபிளைட்ல தான் போகணும், ட்ரெயின்லாம் தனியாக அனுப்ப முடியாது. ஃபிளைட்ல போகணும், ஃபிளைட் காஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். அப்போ எங்க அம்மாவால ஃபிளைட் காஸ்ட் பண்ண முடியாது. எங்க அம்மா கடன் வாங்கி, நான் ஏன்னா எங்க அம்மாவுக்கு ஒரு தைரியம் இருக்குல்ல, பொண்ணு வேலையில இருந்துச்சுன்னா எப்படி வேணா ரீபே பண்ணிடலாம், நமக்கு ஒரு பிடிப்பு இருந்துச்சுன்னா அவங்க அதை பண்ணுவாங்க. ஸோ அதை ரீபே பண்ணணுன்றதுக்காக அவங்க கடன் வாங்கி என்னை ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபிளைட்ல போனேன். ஃபிளைட்ல போயிட்டு ஃபுல்லா ஹிந்தி. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும், இங்கிலீஷ்ல தான் பேசி ஆகணும். ஸோ அப்போவும் இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சது தான். அப்புறம் அங்கே முடிச்சுட்டு திரும்ப இங்கே ரிட்டர்ன் வந்து அங்கே தான் எனக்கு ஃபர்ஸ்ட் சேலரி. நான் ஊர்ல இருந்து அம்மாவுக்கு அனுப்புனேன். ஹாஸ்டலில் இருக்க அங்கே தேவைப்படும். ஆனால் ஃபர்ஸ்ட் நான் அம்மாவுக்கு அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் நான் இங்கே வாங்கிக்கிறேன், உனக்கு நான் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் அம்மாவுக்கு அனுப்பிட்டேன். ஒரு பெருமையான ஒரு விஷயம் இல்லையா? நீங்க இதுல சொல்றப்ப 2 வீடே இன்னைக்கு எனக்கு இருக்கு அப்படின்னு, நீங்க அந்த வீடு வாங்கினது எப்படி? அது உங்களுக்கு அது ஒரு லட்சியமாவே இருந்ததா, நான் வீடு வாங்கி ஆகணும் அப்படின்னு? அதுக்காக எப்படி ஒர்க் பண்ணீங்க? டிசிஎஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருந்தோம். அது வந்து ரொம்ப சின்னது, இந்த ரூம் கூட கிடையாது, இதை விட ஒரு குட்டி ஸ்கொயர் ஃபீட்டு தான். நான் அப்போ வந்துட்டு என்னன்னா அதுலதான் நாங்கள் எல்லாரும் இருக்கணும். நான் வந்துட்டு அப்போ கோவிட் வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்போ வந்து அந்த இடத்துல நான் சிஸ்டம் வச்சுட்டு உட்காந்து வேலை பார்க்கணும். நான் உள்ள இருந்தா 2 பேரால உள்ள இருக்க முடியாது, அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான். பட் நாங்க அங்கதான் இருந்தா இருக்கணும். வேணா என்ன சொல்றது, அந்த மாதிரி சுச்சுவேஷன். ஊரை விட்டு வந்துட்டு அம்மாவோட மற்றபடி அவங்க கம்ஃபர்டபுளா இருக்க மாட்டாங்க, அவங்க கம்ஃபர்ட் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து எங்க வீட்டுக்குள்ளேயே பாம்பு இருந்துச்சு.
தலகாணிக்கு கீழே பாம்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இல்லம்மா, ஆமா கெஸ்ட், இதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு எங்க அம்மா வந்துட்டு பட்டாமக்கம் சொன்னல, அங்கதான் ஒரு வாடகை வீடு, நானு அம்மா 2 பேர் மட்டும்தான் சைக்கிள்ல போய் தேடணும். ரோடா நான், அம்மா, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி, 3 பேரும் தான் போய் வீடு தேடணும். எங்க அம்மா வந்து எல்லாத்தையும், எனக்கு எப்படி தைரியம் வந்துச்சுன்னா எங்க அம்மா கிட்ட தான் வந்துச்சு. எங்க அம்மா யாரையும் பார்க்க மாட்டாங்க, யாரையும் நம்ம கேட்க தேவையில்ல, நம்ம போய் பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி எங்க அம்மா எல்லாத்துக்கும் கூப்பிட்டு போயிடுவாங்க. நாங்க தான் அப்படி அலைஞ்சோம். எங்களுக்கு அந்த வாடகை வீடும் ரொம்ப ஈஸியாலாம் கிடைக்கல. கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் நாங்கள் ஒரு நாள் முழுக்க அலைஞ்சோம். கிடைச்சதுக்கு அப்புறம் 3000 ரூபாய் அந்த வீடு ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு நான் அப்பயும் டீச்சர்ஸ் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் வாடகை அந்த வீட்டுக்கு போன உடனே லைட் இருக்கு, தண்ணி இருக்கு, மேலே ஒழுகாது, மழை பெஞ்சா வீட்டில் ஜாலியாக இருக்கலாம். அது அந்த வீடு எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அப்போதான் வந்துட்டு எங்கள் அம்மா அப்பாலாம் ஜாலியாக இருந்தாங்க. என்னால் ஒரு பொருள் நான் சம்பாதிக்கிறேன், என்னால் ஈஸியாக ஒரு சேர் வாங்க முடியும். ஆனால் அந்த சேர் வந்து எங்கள் பழைய வீட்டில் வாங்க முடியாது, ஒரு அலமாரி வாங்க முடியாது, ஏன்னா அங்கே வைக்க இடம் கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், நான் புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வாங்க ஆரம்பித்தேன். நான் தான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வாங்கினேன். ஓகே, இந்த இடத்துல இது வைக்கலாம், இங்கே இடம் இருக்குது, இங்கே ஷெல்ஃப், இங்கே பீரோ வைக்கலாம், இங்கே கட்டில் வைக்கலாம். நான் ஃபஸ்ட் எங்கள் வீட்டில் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கட்டில் வாங்கினேன், ஃபஸ்ட்டு மெத்த வாங்கினேன். எங்கள் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு அதில் அந்த பெட்டை வந்து எங்கள் அம்மாவுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணேன். சோஃபா வாங்கினேன், குட்டி சோஃபா வாங்கினேன். ஒன்று ஒன்றா அந்த வீட்டில் நான் வச்சு அழகு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு பெரிய கண்ணாடி வாங்கினேன். இதெல்லாம் வந்து சொல்கிறது பெருசு, சின்ன விஷயமா இருக்கலாம். என்னால் வாங்க முடிஞ்சாலும் என்னோட பழைய வீட்டில் அது பண்ண முடியல. எனக்கு எவ்வளோ வீடு முக்கியன்றதை நான் சொல்கிறேன். ஸோ அந்த வாடகை வீட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எனக்கு வீடு கட்டணும் அப்படின்றது வந்து அந்த ஒரு வருஷம் எனக்கு தோணலை. ஏன்னா அம்மா இப்போ நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்படியே இருக்க முடியுன்றதுனால நான் வேலை மாறினேன். அந்த கோவிட் பீரியட்ல வந்து எல்லாருமே ஒரு ஜம்ப் அடிச்சாங்க. ஸோ அப்போதான் இன்ஃபோசிஸ் எனக்கு கிடச்சிச்சு. இன்ஃபோசிஸ் வந்தேன். சேலரி கொஞ்சம் அதிகமாக வந்துச்சு. ஓகே, இதில் ஏதாவது அம்மாவுக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணும்போது எங்கள் அம்மாவுக்கு நான் ஃபர்ஸ்ட் கோல்டு செயின் எடுத்து போட்டேன். ஆமாம், அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் எங்கள் அம்மாவுக்கு டிசிஎஸ்ல வந்து சீட்டு கட்டுவாங்க. அதை வந்துட்டு எங்க அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கோல்டு செயின் தான் எடுத்து போட்டேன். ஃபர்ஸ்ட் எங்க அம்மாவுக்கு பண்ண பெரிய விஷயம்னா அதுதான். எப்படி இருந்துச்சு அப்ப அவங்க மனநிலை? அவங்க அதை போட்டுட்டு இருக்கும்போது கழட்டவே கூடாதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சில அக்கேஷன்ஸ்க்காக அடிக்கடி கழட்டுவாங்க, பேங்க்குக்கு போறது வர்றது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அந்த நகையும். முதல்ல வீட்டுக்கு வந்த ரொம்ப வருஷம் கழிச்சு வந்த தங்கமா இருக்கும் இல்லையா அது? ஆமா, கல்யாணம் பண்ணப்ப ஏதாவது எங்க அம்மா கோல்டு வந்து பெருசா நான் போட்டு பார்த்தது கிடையாது. பார்த்ததுல கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆயிருக்கும் இல்லையா? 20 வருஷமா கோல்டே. ஆனா நம்ம குடும்பத்துல கோல்டு ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் உண்மையிலேயே பெரிய விஷயம் தான். கோல்டே இல்லாம ஒரு நல்ல வீட்டுக்கு போகணும்னு இருந்து கடைசியா சொந்த வீடா அது இருக்கணும் அப்படிங்கறது அப்பதான் மாறினது இல்லையா? ஆமா, அவங்க கம்ஃபர்டா இருப்பாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா வந்து ஒரு சின்ன பிரச்சனையில வாடகை வீட்டுல வர நார்மல் பிரச்சனை தான் வந்துச்சு. அந்த பிரச்சனையால வந்துட்டு அம்மா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா, அம்மா கொஞ்சம் பேசிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இங்க இருக்கிறதுனால தானே இப்படி இருக்கு அப்படின்ட்டு. திரும்ப வந்துட்டு நாங்க சொன்னோம்ல அந்த பழைய வீட்டை விட்டு வந்துட்டோம்னு சொன்னால, அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்றேன் அந்த வீட்டை போயிட்டு கட்டலாம் அப்படின்ட்டு. ஈவன் அந்த வீடு எப்படின்னா கவர்மெண்ட் அலாட் பண்ணுவாங்கல்ல, ஃப்ளட்ல போனதுக்குலாம் வந்து கவர்மெண்ட்ல வந்து ஒரு வீடு தருவாங்க, பிரதான் மந்திரி ஹோம் தருவாங்க. அந்த வீடு அலாட் ஆன வீடு ஆக்சுவலா. அது நான் என்ன நினைச்சேன், தனியா போனதா கட்ட முடியாது, கவர்மெண்ட்ல வந்த வீடு தான் ஈஸியா கட்டிடலாம் அப்படின்னு தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணோம். என் நம்பர் ஆஃப் இஷ்யூஸ் வந்துச்சு. ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஸ்டேஜுக்குலாம் போயாச்சு. என்ன இவ்வளோ சின்ன, எனக்கு என் கையில காசு இருக்கு, என்னால எவ்வளோ வேணா லோன் போட்டு கட்ட முடியும் அப்படின்ற சுச்சுவேஷன். ஆனா அது என்னால பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு வெளியில நான் இடம் பார்க்க ஆரம்பிச்சேன். இது முடியாம போயிடுச்சு, வெளியில தேட இடம் பார்க்க ஆரம்பிச்சேன். என்னால எங்க ஊர்ல நான் ஃபர்ஸ்ட் தேடினேன், கிராமம் தான், அங்கதான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அதுவே எங்க ஊர்ல எனக்கு கிடைக்கவே இல்லை. ஒரு 6 மாசமா நான் தேடுறேன். இது இந்த வீடு நான் எவ்வளோ எனக்கு முக்கியன்றதை சொல்லிட்டு இருக்கேன். அந்த 6 மாசமா எங்களுக்கு கிடைக்கல. திரும்ப வந்து பக்கத்து ஊர்ல எழுமேடுன்னு சொல்லிட்டு ஒரு ஊர், அந்த ஊர்ல தான் வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இடம் வாங்கினேன். அதுவுமே வந்து அவ்வளோ ஈஸியா கிடைக்கல. அதுக்கு ரெடி பண்றதுல இருந்து யாருக்கிட்டனா வெளியில சொல்லிட்டா, இப்ப நானே அம்மாவும் தான் போய் பேச முடியும், வேற யாரும் போய் பேச முடியாது. நானும் அம்மாவும் போய் பேசினா சரின்னு சொல்லுவாங்க. அடுத்த நாள் காலைல வேற யாராவது போய் சொல்லுவாங்க, அடுத்த நாள் காலைல தரமாட்டாங்க. இல்ல வேண்டாம்னு சொல்லுவாங்க. உங்களை பத்தி அது தெரியல, அது எனக்கு இது வரைக்கும் என்னன்னு தெரியல, தரமாட்டாங்க. ஸோ இது மாதிரி 2-3 இடத்துல நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 3rd டைம் வந்து யாருக்கும் தெரியாம அப்ரோச் பண்ணி, அப்படிதான் நான் வாங்குறேன், ஆனா நான் தான் தெரியாம போய் அப்ரோச் பண்ண வேண்டியதா இருக்கு அவங்க கிட்ட. அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க மூலியமா போயிட்டு அப்ரோச் பண்ணி அப்புறம் அந்த இடத்த ஃபர்ஸ்ட் வந்து எங்க அம்மா பேர்ல தான் ரெஜிஸ்டர் பண்ணேன். குணவதி எங்க அம்மா பேரு, அந்த பேர்ல தான் ஃபர்ஸ்ட் நாங்க ரெஜிஸ்டர் பண்ணோம். அந்த இடத்த ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அப்பெல்லாம் வந்து அன்னைக்கு நைட்ல தூக்கமே இல்லை. ஏன்னா எங்க அம்மா பேர்ல இருக்கு அந்த நிலம், அந்த வந்து எங்க அப்பாவோட பூர்வீகம். அதுக்கு வந்து எங்க அம்மாவது இல்லைல்ல, இது வந்து எங்க அம்மாவது. நான் அக்கா எல்லாம் வேற மாதிரி சந்தோஷம் எங்களுக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, வீடு தான் கட்டணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டை கட்ட ஆரம்பிச்சோம். கொஞ்சம் கொஞ்சமா கட்ட ஆரம்பிச்சோம். அது சொல்லுவாங்கல்ல, சில பேர் வந்து நீங்க நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சாலும் சில பேர் நீங்க கண்டிப்பா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது மாதிரிதான். ஆனா
போயிட்டு நான் போறது வர்றது அந்த வீடை கட்டுறதுக்கு ட்ரை பண்றது. லோன் போட்டேன், நான் லோன் போட்டு தான் வீடு கட்டினேன். என்னால் லோன் போட முடியுதுன்னா அதுக்கான பேக்ரவுண்ட் என்கிட்ட இருக்கு. ஸோ அதை வச்சு தான் பண்ண முடியும். ஸோ அந்த லோன் போட்டு நான் போறது வர்றது, ஏன்னா ஆஃபீஸும் ஒர்க் பண்ணணும், நான் இந்த விஷயத்தையும் பார்க்கணும். எங்க வீட்டில் வேற யாரும் பண்ண முடியாது. அக்கா அங்க இருக்காங்க, அம்மாவுக்கு பேங்க்ல போயிட்டு வர அந்த அளவுக்கு அம்மாவுக்கு விவரம் இல்லை. ஸோ வந்து என்ன பண்ணுவேன்னா காலையில போயிட்டு அலைவேன், திரும்ப ஈவினிங் வந்து ஒர்க் பண்ணுவேன். ஸோ இப்படிதான் என் ஸ்கெடியூலை நான் வச்சிருந்தேன். பேங்க்குக்கு போய் நிற்கிறது, லோன் ப்ராசஸ்ல அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிடாது. ஒரு வாட்டி நம்ம போய் நிற்கணும், அந்த பேங்க் லோன் அப்ரூவ் ஆகணும். திரும்ப வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு கடைக்கால் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு அந்த மண் தண்ணி ஃபர்ஸ்ட் போர் போடணும். அந்த போருக்கு நீங்க யாருன்னா கூட்டு வரணும். நீங்க உள்ள வந்தீங்கன்னா அந்த லாரி வர்றதுக்கு அடுத்தவங்க கிட்ட பேச்சு வாங்கணும், ஃபர்ஸ்ட் இபி கனெக்ஷன் வாங்கணும். இவ்வளவும் இருக்கு. ஒன்று அம்மா போவாங்க, இபி கனெக்ஷன் அம்மா போவாங்க, இல்லை நான் போகணும். தண்ணிக்கு போய் அவங்க கிட்ட சொல்றதுக்கு நான் போகணும், நான் பேசணும். இந்த பொண்ணு வந்து என்ன சின்ன பொண்ணு, இது ஏமாத்திரலாம் அப்படிலாம் இருப்பாங்க. நிறையலாம் நடந்திருக்கு ஆக்சுவலா. அம்மா இருப்பாங்க, திரும்ப நான் இது ஏன் அப்படி பேசுறேன், ஒரு விஷயம் ஒருத்தவங்கிட்ட அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி 100 தடவை நம்ம யோசிக்கணும், இது எவ்வளவு இருக்கும், நம்ம எல்லாத்தையும் போய் விசாரிக்கணும் இது எப்படி இருக்குன்ட்டு. எங்க அம்மாவுக்கு எங்க சொந்த ஊர்ல கட்டணும் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆசை. யார் முன்னாடி எங்க அம்மா போனாங்களோ அந்த இடத்துல எங்க அம்மா இருக்கணும். எங்க ஊர்ல நான் அதுக்கு தான் ட்ரை பண்ணேன். அது முடியல, சரி ஓகே பக்கத்து ஊர்ல வச்சு கட்டி அவங்க கண்ணில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அங்க கட்ட ட்ரை பண்ண ஆரம்பிச்சது. புல்ரோஸ் வச்சு பல்ல நோண்டுவாங்க அந்த கடைக்காலுக்கு, கண்ணில இருந்து எல்லாரும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா வளரும். எங்க அம்மாவுக்கு ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பெரிய கிச்சன். ஆக்சுவலா எங்க வீட்டுல வந்துட்டு அந்த கிச்சன் சைஸ் தான் நாங்க இருந்திருக்கோம். நாங்க இருந்த அளவுக்கு எங்க அம்மாவுக்கு நான் கிச்சனே கட்டி கொடுத்தேன். எங்க அம்மாவுக்கு அந்த கிச்சன் அப்படின்னு உருவாக்கி கொடுத்துருக்கேன். ஆமா, இந்த வீடை பத்தி எங்க அம்மாவுக்கோ அக்காவுக்கோ அப்பாவுக்கோ வந்து இந்த வீடு வளர்றது வந்து சந்தோஷம் தான் இல்லன்னு சொல்ல, ஆனா இந்த வீடு வளர்றது ரொம்ப சந்தோஷம். கவர்மெண்ட் வீடு உங்க பூர்வீக இடத்துல இருக்கிறது. ஆமா, ஒரே டைம்ல ட்வின்ஸ் பிறந்த மாதிரி 2 வீடு கட்டிட்டீங்க. ஆமா, இந்த வீடு வளர்ந்துச்சு, இந்த வீடு வளர்ந்துருச்சு. சோ வந்து ஃபர்ஸ்ட் நாங்க இந்த வீடு தான் ஃபர்ஸ்ட் குடி போனோம். அவர் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு. மீன் டைம் வந்துட்டு நாங்க அப்பதான் ஃபர்ஸ்ட் குடி போறோம். எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் அப்பதான் உட்காடுறாங்க. நான் வந்து எங்க அம்மாவும் அப்பாவும் மாலை போட்டு ஒரு இடத்துல உட்காடுறாங்கன்னா அந்த இடம் தான் நான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன், நானு அக்காலாம். அப்ப பாக்கும்போது அது ஒரு மாதிரி எமோஷனலா ஆயிடுச்சு, சந்தோஷமா இருக்கும். அப்பா அம்மா வந்து மாலைலாம் போட்டு பக்கத்துல சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, அக்கா இங்க இருக்காங்க, இந்த சைட்ல நான் இருக்கேன். அது ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பால்லாம் காய்ச்சிட்டு அந்த ஃபர்ஸ்ட் டே எல்லாம் தூங்கும்போது எப்படின்னா நிறைய பேர் வந்தாங்க, ஆனா நிறைய பேர் அந்த வீடு அகாமடேட் பண்ணுச்சு. அவ்வளவு பெருசு இருந்துச்சு, அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு வழியா முடிச்சுட்டு பாடா அப்படின்ட்டு வாடகை வீட்டுல இருந்து எல்லாத்தையும் எடுத்து வந்து இந்த புது வீட்டுக்கு வந்தாச்சு. வீடுங்கிறது ஒரு மரியாதை, ஒரு அடையாளம். அப்பா பேர் ராஜேந்திரன் பொண்ணு வீடு கட்டிடுச்சு, எவ்வளவு பெரிய வீடு தெரியுமா அது அப்படின்னுபாங்க. இந்த கன வீடுக்கு வந்து நாங்க ஒரு ரூமுக்கும் என்னென்ன பெயிண்ட் என்னென்ன கலர் அப்படின்ட்டு நான் அக்காலாம் உட்காந்து எல்லாரும் பார்ப்போம். வந்து பார்த்துட்டு வந்து அழகா இருக்கு உங்க வீடு, யார் பண்ணது, ரொம்ப அழகா கட்டியிருக்கீங்க. ஒரு விஷயமா நாங்க பார்த்து பண்ணோம். அந்த தரையில இருந்து சரி, கிச்சன்ல இருந்து சரி, அந்த டோர்ல இருந்து சரி, மேல அந்த அறிவுகால இருந்து சரி, எல்லாம் ஒண்ணு நாங்க தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ எல்லாரும் சொல்லும் போது ஓகே ஏதோ கஷ்டப்பட்டோம், கஷ்டப்பட்டதுக்கு அழகா ஒரு எல்லாருமே சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு எங்க அம்மாவுக்குலாம் செம்ம சந்தோஷம். உங்க லைஃப் ஸ்டைல் எல்லாமே எவ்வளவு விஷயம் கடந்து வந்தீங்க அப்படின்னு நிறைய விஷயம் நீங்க சொன்னீங்க. ஆனா உங்களுடைய இந்த அளவுக்கான உங்களுடைய வளர்ச்சியில அம்மாவுடைய அர்ப்பணிப்பு இருக்கு, தியாகம் இருக்கு, அக்காவுடைய தியாகம் இருக்கு, இப்படி நிறைய இருந்தாலும் அகரம் ஒரு முக்கியமான ஒண்ணா இருக்கு இல்லைங்களா? அகரம் உங்க லைஃப்ல எந்த அளவுக்குலாம் மாற்றங்களை ஏற்படுத்தினது, போனதுக்கு அப்புறம் நீங்க வேற வகையில என்ன மாதிரி மாறினீங்க? அகரம்னு உன்னைய லைஃப்ல இல்லாம இருந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காதுல்ல. நான் இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன். நான் எங்க அம்மாவுக்கு நான் அப்பயே மேபி நினைச்சிருப்பேன், எங்க அம்மாவுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருப்பேன். ஆனா அதெல்லாம் என்னால பண்ணிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இப்ப என்னால என்ன நினைச்சாலும் எங்க அம்மாவுக்கு என்னால பண்ண முடியும். அவங்க கையில எதுவுமே இல்லை, ஆனா எங்களுக்கு எல்லாமே கொடுத்து பாத்துக்கிட்டாங்க. இப்ப ஆல்மோஸ்ட் என் கையில எல்லாமே இருக்கு. ஸோ அவங்களை நாங்கள் கண்டிப்பா பாத்துக்கணும்ல. இப்ப அகரம் இல்லைன்னா என்னால இன்ஜினியரிங் சேர்ந்திருக்க முடியாது. எனக்கு ஒரு பொறுப்பு இல்லைன்னா அது அவ்வளவுதான் நான் படிச்சிருப்பேன். ஆனா ஒரு டிஸ்டிங்ஷன் வாங்குற அளவுக்கு படிச்சிருப்பேன்னு தெரியல. ஏன்னா நான் நல்ல காலேஜ்ல படிச்சேன், எனக்கு அங்க எடுத்தாங்க. சோ அதனாலதான் என் லைஃப் நல்லா லீட் பண்ணிட்டு போக முடிஞ்சது. நான் வந்து ஊர்லயே படிச்சிருந்தேன்னா சென்னைக்கு வந்துட்டு போறது வந்துட்டு முடிஞ்சிருக்குமா தெரியல. ஆஃப் டிரைவ்ல நான் ஒரு வேலை தேடுதான் எனக்கு வேலை கிடைச்சிருக்குமா எனக்கு தெரியாது. சோ எல்லாமே அகரம் என் லைஃப்ல இருந்து எடுத்துட்டீங்கன்னா அங்க எல்லாமே கொஸ்டின் மார்க் தான் இருக்கும். மேபி நான் பண்ணிருப்பேன், டு தி மேக்ஸிமம் ட்ரை பண்ணிருப்பேன். ஆனா இப்ப நடந்த எல்லாமே நடந்திருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. ஜெயிக்க போராடுறவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கறவங்களுக்கும் ஒரு பாலமா இருந்திருக்கு. கண்டிப்பா அகரம் இருக்கு. திரு சூர்யா அவருமே அவர்கிட்ட எல்லாம் பேசிருக்கீங்களா? இடையில வந்து கவனிப்பாங்களா, பாப்பாங்களா? அடிக்கடி ஆஃபீஸ்க்கு வருவாங்க. நாங்க காலேஜ் படிச்ச டைம்ல வந்து எங்களால அவ்வளவு சீக்கிரம் போயிட்டு வந்திருக்க முடியாது. அண்ணா வந்துட்டு நாங்க இந்த மாதிரி 10 years ஆஃப் தடம்னு ஒண்ணு பாத்திருக்கோம், இனாகிரேஷன் பார்ப்போம். இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் அப்பதான் அண்ணா மீட் பண்ற சிச்சுவேஷன்லாம் தெரியும். அது நாங்க அண்ணா வந்து வேற ஆளெல்லாம் பெருசாலாம் பார்க்க மாட்டோம். உங்களுக்கு தான் வந்து ஒரு சூர்யா ஆக்டர் அப்படின்ற மாதிரி, எங்களுக்கு வந்து சூர்யா அண்ணா. எங்களை யாரும் அப்படியே கூப்பிட சொல்லுவாங்க. சூர்யா சார்னா எங்களை கூப்பிட சொல்ல மாட்டாங்க, சூர்யா அண்ணா
உங்களை மாதிரி தானே அவர், உங்களுக்காக தானே அவர் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ சூர்யா அண்ணா, கார்த்தி அண்ணாலாம் வந்துட்டு நாங்க ரொம்ப க்ளோஸ்டா நாங்க ஃபீல் பண்ணுவோம். ஃபங்க்ஷன்ல சொன்னாங்க, ஒருத்தவங்க படிச்சாங்கன்னா வந்துட்டு அவங்க லைஃப் மட்டும் சேஞ்ச் ஆகாது, அந்த படிச்சதுனால அந்த குடும்பம், அந்த ஜென்ரேஷன் அப்படின்னு இருக்கு. இப்ப படிச்ச எல்லா 6000 பேருமே கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல அட்லீஸ்ட் டுடே மேக்ஸிமம் பீப்புள் வந்து ஒரு நல்ல இடத்துல தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அகரம் வச்சிங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர்னே பிரிக்கலாம். அகரத்துக்கு முன்னாடின்னு ஒரு லைஃப் இருக்குல்ல, அது வந்து அவங்க நினைச்சு எல்லாருமே பெருமை தான் படுவாங்க. அந்த லைஃப் யாருமே இப்போ கண்டிப்பா லீட் பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு அமௌண்ட் சம்பாதிப்பாங்க, அதை வச்சு அவங்க லைஃப் வந்து அப்கிரேட் தான் பண்ணிருப்பாங்க. இப்போ சப்போஸ் அகரம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா அந்த வீட்டுல அவங்க இருந்திருக்க மாட்டாங்க. நானே வந்து அகரம்ல சில பேர் ஸ்டோரி எல்லாம் கேட்டு இன்ஸ்பயர் ஆயிருக்கு. அகரம் வந்து ஒர்க் ஷாப் வச்சிருப்பாங்க, அப்ப எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களை இன்ட்ரோ கொடுப்பாங்க. அதை கேட்டுட்டு வந்துட்டு இப்படிலாம் கஷ்டப்படுறாங்களா, இவங்களுக்கு கூட நமக்கு ஒரு கஷ்டமே இல்லையே அப்படின்ற மாதிரி நானே ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் மற்றவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்குன்னா அப்போ அவங்க எவ்வளோ கோத்ரூ பண்ணி வந்திருப்பாங்க. எனக்கு இந்த சேஞ்ச் வந்து எனக்கு இவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு, எனக்கு இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு, என் ஃபேமிலிக்கு இவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு. ஒரு ஜென்ரேஷனே பிரேக் ஆயிடுச்சு. எங்க அப்பாவோட அந்த ஏழ்மை அந்த இதுவே முடிஞ்சிச்சு. எங்க அப்பா தலைமுறைக்கு அப்புறம் என் தலைமுறைக்கு எனக்கு சொந்த வீடு இருக்கு. இதுக்கப்புறம் எனக்கு குழந்தைங்களோலாம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு எங்க அப்பா அம்மா பட்ட கஷ்டம் இருந்திருக்காது. ஸோ வேற ஜென்ரேஷனுமே சேஞ்ச் ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த 6000 குடும்பமும் இருந்திருக்கும். குடும்பம் மட்டும் சேஞ்ச் ஆகல, உங்களுக்கான மரியாதையும் உருவாகி இருக்கு. உங்க குழந்தைங்க வந்து மரியாதை தானா வந்துரும். எல்லாரும் இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா அகரம்ல படிச்சாங்கன்னா கண்டிப்பா ஒரு 10 பேர் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு வந்து அகரமுக்கு எப்படி அப்ளை பண்றதுதான் கேட்பாங்க. உங்களை வந்து ஒரு ரெஸ்பெக்டா அப்ரோச் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 6000 பேர்னா 6000 தலைமுறையை வந்து உருவாக்கி இருக்காங்க, மாத்திருக்காங்க, பாசிட்டிவா இது பண்ணிருக்காங்க. அது உண்மையிலேயே பெரிய விஷயம் தான். அந்த இதெல்லாம் நீங்க பேசி முடிக்கிறப்ப, மேடையில பேசுறப்பவே பெண்கள் அப்படின்னு ஒரு நச்சுனதை சொல்லியிருந்தீங்க, பெண்களுடைய முன்னேற்றம் இந்த மாதிரி. ஏன் உங்களுக்கு குறிப்பா அந்த விஷயத்தை இது பண்ணீங்க? அது சொன்னதுதான் ப்ரோ. ரொம்ப கிராமத்துல இருந்து வந்திருக்கோம்னா எடுத்த உடனே வந்துட்டு புது இடத்துக்கு போச்சுன்னா பொண்ணு எப்படி தனியா அனுப்புற, அது போகும், பசங்க கூட எல்லாம் பழகும், 4 இடத்துக்கு போகும், வாயாடும், வீட்டுக்கு வந்தா சொன்ன பேச்செல்லாம் கேட்காது. இதெல்லாம் வந்து எங்க அம்மாவுக்கு அந்த ஃபீட்பேக்ஸ் நான் போனதுக்கு. எங்க ஊர் வந்துட்டு அவ்வளோ என்ன சொல்றது, ஒரு அளவுக்கு ஊர்ல படிச்சவங்களா இருக்காங்க, ரொம்ப படிக்காதவங்க ரொம்ப ரொம்ப மோசமா பேசுவாங்க. அவங்களே இந்த மாதிரி பேசினா என் கிராமத்தை விட இப்ப ரொம்ப சவுத் சைட்லாம் யோசிச்சு பாருங்க. அங்க இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிருக்காங்க. அப்ப அவங்க ஊர்ல என்னென்ன சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் வந்திருக்க மாட்டாங்க. அகரம்ல எப்படி படிச்சிருப்பாங்கன்னா நிறைய பேர் வந்து கல்யாணமாக போற ஸ்டேஜ்ல இருக்கவங்க எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு அகரம்ல வந்து படிச்சிருக்காங்க. ஸோ அவங்கள இப்ப ரொம்ப நல்ல நிலைமையில இருக்காங்க. அவ்வளோ பேச்சு வந்தாலுமே எனக்கெல்லாம் நிறைய வந்திருக்கு. அதனாலதான் சொல்றேன், ஏன் பொண்ணுங்க வந்து பசங்க கிட்ட பேசினா என்ன, படிக்க போறோம் பேசினா என்ன, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்து படிச்ச பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும். இப்போ நீங்க பேசாமலே வச்சுட்டு இருந்திருக்க முடியுமா? கிராமத்துல இருக்கிறதுக்காக சொல்றேன். அதனாலதான் பொம்பளை பசங்களை படிச்சா வந்து அது எங்க நிறைய பேசிரும், எங்க வந்துட்டு எதுக்கெல்லாம் தெரிஞ்சிரும். அவங்க பயப்படுறாங்களா என்னன்னா எனக்கு தெரியல. பொண்ணுங்களுக்கு வந்து நிறைய தெரியவே கூடாது. எனக்கு வந்து ஃபீட்பேக்னால மட்டும்தான் நான் சொன்னேன். அம்மா நிறைய சொல்லுவாங்க, ஆனா இதெல்லாம் சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க, நான் எல்லாம் பாத்துக்கிறேன், நீ படி, நீ உனக்கு என்ன தோணுதோ படின்னுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு அம்மாட்ட நான் எல்லாமே சொல்றேன். பேரண்ட்ஸ் வந்து ஒரு ட்ரஸ்ட் உங்க மேல வச்சாங்கன்னா கண்டிப்பா பசங்க எல்லாமே சொல்லிடுவாங்க, அவங்களுக்கு மறக்க வேண்டிய அவசியமே இருக்காது. சோ அதனாலதான் சொன்னேன் பொண்ணுங்க படிக்கட்டும் அப்படின்ட்டு. எதுக்கு பொட்டப்புள்ளி அவ்வளோ இதுதான் சொல்லுவாங்க, பொட்டப்புள்ளி எதுக்கு அவ்வளோ தூரம் அமுச்சு படிக்கிற, அது எப்படி ஏதாச்சும் பண்ணிட்டு வந்து நிக்கதான் போகுது அப்படிம்பாங்க. எங்க அம்மா அதெல்லாம் என் பொண்ணு பண்ணாது, எனக்கு தெரியும், அவ்வளவுதான் டாட். அதுக்கப்புறம் பேசவே வைக்க விட மாட்டாங்க. இப்ப நான் எங்க வந்து நிக்கிறேன். ஸோ அதுதான் சொன்னேன், படிக்கட்டும். எனக்கு அவங்க கிட்ட ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றது போறது இதெல்லாம் எனக்கு சொல்லவே தோணல. படிக்கட்டும், அவங்க படிச்சா அவங்க நல்லா பார்த்துப்பாங்க, அவங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கும், ஃபேமிலியை பார்த்துக்கணும்னு இருக்கும். ஸோ அதுதான், அதனாலதான் அந்த ஒரு வார்த்தையோட நிறுத்திக்கிட்டேன். எல்லாருக்கும் புரிஞ்சிரும்ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனால நிறுத்திட்டேன். புரியுது, எல்லாருக்குமே கல்வி வேணும், பெண்களுக்கு கூடுதலா கல்வி. நான் பொண்ணா இருக்கிறதுனால நான் இதை ஃபேஸ் பண்ணன்றதுனாலதான் அவ்வளவு நான் அப்படி ஸ்ட்ரெயிட்டா சொல்லிட்டேன். நிறைய படிச்சுட்டு வராங்க சமூகத்துல இருக்கிற பெண்கள், ஆண்கள், இப்படி எல்லாருக்கும் நீங்க என்ன ஜெயிக்கணும்? இப்போ நீங்க ஒரு இன்ஸ்பயர் ஆயிட்டீங்க. சொல்லாதீங்க, அதெல்லாம் ஏதோ என்ன பத்தி கேட்டீங்க, எல்லாம் சொல்லிட்டேன். சரி பரவாயில்ல, சொல்லுங்க, ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும்னா படிக்கணும், அவ்வளவுதானா. படிச்சாலே எது சரி எது தப்புன்னு அவங்களுக்கு நார்மலா தெரிஞ்சிடும். இப்ப நான் இவ்வளவு தெளிவா பேசுறேன் அப்படின்னாலே எனக்கு எஜுகேஷன் கொடுத்த கான்ஃபிடன்ஸ் தானே. படிச்சா படி. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்ப படபடன்னு பேசிட்டீங்க. ஆனா சூப்பரா இருந்தது. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். 91 ஆண்டுகள் பாரம்பரியம், 5 தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற SPS. ஆரோக்கியமான காலை உணவுக்கு SPS வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. இன்றே கேட்டு வாங்குங்கள்.